வெல்கம், வணக்கம் சகோதரர்களே, தம்பிமார்களே. நான் உங்கள் ராஜா, ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ்க்காக. பிரதர்ஸ், இப்போ பாருங்கள், மேக்டோனல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த பர்கரு, பிஸா, இதுக்குள்ள செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ரஷ்யாவில் இருக்குது. அதில் ஒரு 20-30 ஒர்க்கர்ஸ் புது ஒரு பிரான்ச்சுக்கு எடுக்கிறாங்க. நம்ம கிளைண்ட்டு நமக்கு கால் பண்ணி சொன்னார், நல்லாயிருக்கும் சார், இதில் ஆள் போட்டு விடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் ரஷ்யாவில் ஒரு 15-20 நாளில் இறங்கி இந்த மாதிரி மேக்டோனலில் ஒர்க் பண்ணக்கூடிய பசங்க, ஹோட்டல் லைன் ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க, இல்லை அதில் விரும்பக்கூடியவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது என்னன்னு பார்ப்போம். மேக்டோனல் ஸோ இன்டர்நேஷ்னல் பிராண்ட். இதில் வேலை பார்க்குறதே ஒரு கௌரவமாக நினைப்பாங்க. ஸோ அதில் நாம் இங்கேருந்து எம்ப்ளாய்மெண்ட் அடித்து டைரெக்டாக மேக்டோனல்காரங்க நம்மளை எடுக்கலை. நாம் சொந்தமாக வழக்கமாக இப்போ ரஷ்யா எல்லாம் அப்படி தான் போகுது. ஒன்று இ விசாவில் போவாங்க, இல்லைனா பாஸ்போர்ட்டில் விசா அடித்து ஏற போகிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இ விசானா ஏர்போர்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் பாஸ்போர்ட்டில் அடித்து 6 மாதத்து விசா அடித்து அங்கே இறக்கி மேக்டோனல், வேர் ஹவுஸ், இன்னும் பல பல கம்பெனிஸில் கொண்டு ஹையரிங் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாள்பட அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இப்படித்தான் நடக்குது. இங்கேருந்தே போகிறது எம்ப்ளாய்மெண்ட்டில் போனோம்னா ரொம்ப ரேர். அது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மட்டும் கடன்னு எம்ப்ளாய்மெண்ட்டில் கொண்டு போயிடுவாங்க. இது எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக வர்றதில்லை. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் விசிட் விசாவில் போயிட்டு அங்கே எம்ப்ளாய்மெண்ட் கன்வெர்ட் பண்ணுறதும் வித்தின் 1 or 2 months கிடையாது. இந்த வெல்டரு, அதாவது அங்கே கிடைக்காத ஒரு ஆட்களை டக்குன்னு பண்ணிடுறான். மீதி எல்லாருக்கே 3 மாதம் 4 மாதம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அப்ளை போட்டு ரஷ்யன் லாங்குவேஜ் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறான். எம்ப்ளாய்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வேறு இடத்துல மாறும்போது 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆக நம்ம ஒரு 2.5 பட்ஜெட்டில் அழகு போல் இறங்கிடலாம். ஓகே, அதனால் யாராவது இதில் போனோம் அப்படின்னு சொன்னால், இந்த மேக்டோனல் இப்போ இதுக்குன்னு எடுக்கிறவங்க, நான் கம்மியான வயசு கூடுதலாலும் பரவாயில்ல, அதில் சேம் ரிலேட்டடாக இருந்தால் போய்க்கலாம். ஓகே, கூடுமான வரைக்கும் ஒரு டிகிரியோ டிப்ளமோவோ இல்லை ஹவுஸ் கீப்பிங் தெரிஞ்சவங்களோ, ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல் ஃபீல்டில் வேலை பார்த்த பசங்க யாராக இருந்தால் மேக்டோனலுக்கு அப்ளை போடுங்க. நான் சிவியை பார்த்துட்டு மேலே சொல்கிறேன், இது நாங்கள் எடுக்கலை அப்படின்னு கன்ஃபார்மாக நமக்கு அது பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணி விசாரித்து ஏறி போயிடலாம். ஓகே, எஸ், பார்த்துங்க. இது உங்களுக்கு மற்ற ரெஸ்டாரண்ட் மாதிரி சாப்பாடு சர்வ் பண்ணலாம் அதெல்லாம் கிடையாது. ஒன்லி அவங்க இந்த மாதிரி பிஸா, பர்கரு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸை சாப்பிட்டு போகக்கூடியவங்க தான். இதில் டிப்ஸ் கொஞ்சம் கிடைக்கும் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு, அது ஷேரிங்லாம் இருக்கும். அதை நான் இதில் சொல்லலை. இதுக்கு சம்பளம் என்னென்னா 2600 ரபல்ஸ். எனக்கு கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கு. இது நமக்கு என்ன கேட்டகரி, என்னென்ன ஜாப் வேணும், அதாவது A to Z. ஒரு மேக்டோனல்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடிய சர்வீஸ் க்ரூவர்ஸ், வெயிட்டர்ஸ், கவுண்டர் சேல்ஸ், கேஷ் கிளீனர்ஸ், யார் வேணாலும் அதே பிஸா மேக்கராக இருக்கலாம், சாண்ட்விச் மேக்கராக இருக்கலாம், காஃபி மேக்கராக இருக்கலாம் இல்லையா? எந்த ஜாப்பும் இதுக்கு சூட்டபுள் ஆகும். ஆனால் இதுக்கு அவங்க கொடுக்குற சேலரி, பெர் டே சேலரி 2600 ரபல்ஸ் பெர் டே. அப்போ 10 மணி நேரம் டியூட்டி வந்துடுமா இதில் ப்ளஸ் கொஞ்சம் டிப்ஸ் ஏதோ கொஞ்சம் கிடைக்கும். அப்போது 6 நாள் வேலை, 1 நாள் லீவு. அது ரெஸ்டாரண்ட்டு ஃபுல்லாக ரன்னிங்கில் தான் இருக்குமா. ஆனால் வேலை பார்க்குறவங்க ஷிஃப்ட் போட்டு மாற்றி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 hours டியூட்டி, 6 நாள் வேலை, அக்காமடேஷன் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஏஜ் 45 வரைக்கும் ஓகே. பட் நீங்கள் சிவி அனுப்புங்க, சிவி செலெக்ஷன் பிரகாரம் ஓகே சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு ஜாப் ஆஃபர்லாம் அவங்க தரமாட்டாங்க. ஏன்னா நம்ம விசிட்டில் கொண்டு போய் அவங்க முன்னாடி ஆஜர்படுத்துகிறோம், அவங்க உள்ளே எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ அங்கே ஐயோ எடுத்துக்கலன்னா நான் ஊருக்காக வரணும், அந்த பேச்சுக்கே அவசியம் இல்லை. விசா நம்மளே காசு செலவு பண்ணி நாம் போட்டு அங்கே இறங்கியிருக்கோம். அதனால் யாருக்கும் நீ இதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்கிற உரிமை அவனுக்கு கிடையாது. இது இல்லைன்னா வேறு வேலைக்கு போகிறோம், அதை மாற்றி விடுற பொறுப்பு இப்போ நான் அந்த பக்கம் மாதிரி அந்த பக்கம் என்னுடைய பார்ட்னர்ஸ் இருக்கார், அவர் செஞ்சு கொடுத்துருவார். அதெல்லாம் முழு பொறுப்பு. அதே மாதிரி இங்கே ஏறிக்கு போகும்போது விசிட் விசா ஏன் போகிற, எதுக்கு போகிறேன்னு கேள்வி கேட்பாங்க. அது நம்ம பதில் சொல்லணும், அதுக்கு கிளாஸ் கொடுத்து விடுவோம். ஏன்னா போகிறதுக்கு அப் அண்ட் டவுன் ரிட்டன் டிக்கெட் ஒரிஜினல் வச்சு தான் போகிறோம். அதனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பாஸ்போர்ட்டில் 6 மாதம் விசா அடிச்சு பண்ணி போட்டால் கேட்டால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிக்கிறோம். அங்கே இறங்கி ரிசீவ் பண்ணி கொண்டு எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது, அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஸோ அதனால் யங் காய்ஸ், பாய்ஸ், இந்த மாதிரி இல்லை நான் போகிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா இப்படிதான். சம்பளம் ரொம்ப கிடைக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. டிப்ஸ் யார் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. வீக்கெண்டு, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஒர்க்கிங் நல்லா கூட்டம் இருக்குமா, அது கிடைக்கும். மற்ற நாள்லாம் இப்படி சும்மா தான் இருக்கும். ஆக ஒரு நாளைக்கு பெர் டே டியூட்டி 10 மணி நேரம். அப்போ 8 hours டியூட்டி ப்ளஸ் ஓவர் டைம் கிடையாது. 10 hours டியூட்டி ஒரு நாள் ஷிஃப்ட்டுக்கு போயிருமா. 2600 நம்ம இந்தியன் ருபீஸ் 2400 ரூபா ரேஞ்சுக்கிட்ட வரோம்.
அப்படின்னா பாருங்கள், ஒரு மாதம் வருமானம் இது ஃபுல் டே ஆல்வேஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரைட்டா? இதான் அக்காமடேஷன் ஃபீ கொடுத்துருக்கான், ஃபுட் இல்லை. வேலை செய்கிற இடத்துல நம்ம பிஸாவோ பர்கரோ தின்னுக்கலாம். ரைட்டா? மீதி 2 நேரத்துக்கு நம்ம ரூமில் சமைச்சு சாப்பிட்டு கொண்டுக்கலாம். ஓகே, இது 6 மாதத்துக்கு விசாரித்து ஏறி இறங்குற விஷயம். மற்றபடி அங்கே போய் நம்ம வேலை பார்க்குற இடங்கள்லே இதுதான் எனக்கு பிடிக்கல, இதை விட பெட்டர் ஜாலரி கிடைக்குது, என் திறமை தகுந்த மாதிரி வெளியே கிடைக்குன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் ரஷ்யன் லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க. கற்றுட்டா எங்கே போனாலும் வாண்டட் வேலை இருக்குது, இதை விட கூடுதல் சம்பளம் தான். இதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் அப்ளை பண்ண விரும்புகிறீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் சிவி, ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ, பாஸ்போர்ட், ஃப்ரண்ட், பேக், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு பிடிஎஃப் எனக்கு அனுப்புங்க. இதுக்கு நாங்கள் 2 வாங்குகிறோம். ஓகே, எல்லாம் சேர்த்து அட்வான்ஸ் இருக்குது. அது எப்படி நம்ம பார்த்து செய்யலாம். சின்ன அட்வான்ஸ் போதும், பாஸ்போர்ட் வேணும் விசா அடிக்கிறதுக்கு. உடனே சின்ன ஆஃபீஸில் கொண்டு பாஸ்போர்ட் ஏற்பிச்சிருங்க என்கிட்ட பேசின பிறகு. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ரொசீஜர் அவங்க பண்ணுவாங்க. 20 டேஸில் டிபார்ச்சருக்கு வந்துடும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா செய்யுங்க, மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா அடுத்த வேகன்சி ஏதாவது வந்தால் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி.